திமுகவுடைய அரசியல் விமர்சகர்கள்லாம் சொல்ற காரணம் என்னன்னா, இவர் வந்து பாஜகவுக்கு பயப்படுறாரு. பாஜகவ வந்து விமர்சனம் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனாலயே அமைதியா இருக்கிறாரு. பாஜகவ விமர்சனம் பண்றதுக்கு விஜய்க்கு பயம் இருக்கும் அப்படின்றது மாரி. இது ரொம்ப லாஜிக் இல்லாத ஒரு விமர்சனம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒருத்தருக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், பிடிக்காத ஒருத்தரை வந்து கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சா எப்படி அவர் அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்வாங்க? அது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? ஸோ 2 பேத்துக்குமே பிடிக்கலைன்றப்ப பெற்றோர்கள் சொன்னா கல்யாணம் பண்ணிப்பாங்களா என்ன? ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இவங்க சொல்லக்கூடிய விமர்சனங்களும் இருக்குது. இப்போ விஜய் வந்து அவருடைய முதல் மாநாட்டிலே சொல்லிட்டாரு, கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு. இன்னைக்கு வந்து தீவிரமாக விமர்சனம் பண்ணாமல் இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஒரு பட்டிங் பொலிட்டீஷியன் தான். அவர் வந்து திமுக மாதிரி ஒரு கட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டீஷியன் கிடையாது. இப்போ தான் அவர் வந்து கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷம் 2 வருஷம் தான் ஆகுது. இந்த நேரத்தில் வந்து அவர் கடுமையாக பாஜகவை எதிர்க்கிறார் அப்படின்னா மேபி பல சிக்கல்களை அவர் சந்திப்பதற்கான ஒரு சூழல் அப்படின்றது ஏற்படும். அப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக இப்போ நம்ம ஸ்டேட்டில் வந்து பாஜகன்றது வந்து ஒரு 4வது 5வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான். இன்றைக்கி வந்து பாஜகவுக்கு ஒரு ரிலவன்ஸ் கொடுத்து நம்ம பேசுகிறதுக்கு முக்கியமான காரணமே அவங்க மத்தியில் ஆளக்கூடிய கட்சியாக இருப்பதனால தான். மற்றபடி அவங்களுக்கு பரவலாக தமிழ்நாடு முழுவதும் வாக்குகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதில் ஒரு பெரிய கேள்வி. அவங்களுடைய வாக்கு சதவீதம்ன்றது 3-5% இருக்கும் அப்படின்னு தான் பொதுவாக சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணுன்றப்ப அவர் வந்து பிரைமரி ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய திமுகவை தான் எதிர்க்கணுமே தவிர அவர் 2வது இடத்துல 3வது இடத்துல இருக்கக்கூடிய கட்சியை எதிர்த்தார் அப்படின்னா அவர் எப்படி முதல் இடத்துக்கு வர முடியும்? ஸோ இந்த லாஜிக்கின் அடிப்படையில் தான் அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு மூவ் பண்ணுறாரு. இயல்பாகவே விஜய்க்கு வந்து பாஜக வாக்குகள் வரும். அவர் ரொம்ப கிளாரிஃபைடாக சொல்லிட்டாரு, என்னுடைய கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொன்னதற்கு பிறகு மீண்டும் மீண்டும் நீங்கள் ஏன் திமுக எதிர்க்கும் அளவுக்கு பாஜகவை எதிர்ப்பதில்லை? எத்தனை மேடைகளில் போய் பாஜகவுடைய மூத்த தலைவர்களோட விஜய் உட்காந்துருக்கிறாரு? எத்தனை மேடைகளில் திமுக தலைவர்கள் வந்து பாஜக தலைவர்களோட போய் உட்காந்துருக்காங்க? இந்த கம்பேரிசனை பார்த்தாலே தெரியும்ல. இப்போ எத்தனையோ முறை வந்து இடி சிபிஐலாம் விசாரணைக்கு வந்தது. அதனுடைய அடுத்த கட்டம் என்ன? ஏன் எல்லாமே ஸ்டாக்னெட்டாக இருக்குது? மற்ற மாநிலங்களில் சிபிஐயோ இடியோ வந்து ஒரு விசாரணை நடத்துகிறாங்கன்னா ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க, அதன் அடிப்படையில் வழக்கு தொடர்றாங்க, அதில் தண்டனை கிடைக்குது. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் அது மாதிரி நடக்கிறது இல்லை அப்படின்னு பல விமர்சனங்களையும் எதிர்த்தரப்புலேருந்து விஜய் தரப்புலேருந்து வைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரையில் விஜய் வந்து பாஜகவுக்கு பயந்துட்டு அவர் வந்து கருத்து சொல்லாமல் இருக்காரு அப்படின்னு நான் பார்க்கல.